ஹாய் வணக்கம் மக்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வெளியிலலாம் கோலம் போட்டு விட்டுட்டு, வாசல் தெளிச்சு வெளியிலலாம் கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி நிலப்படிக்கெல்லாம் கோலம் போடலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வேறு எந்திரிச்சிருச்சு. அதனால் குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் பால் வச்சுட்டு, சரி பூஸ்ட் பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் டீ எல்லாம் போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டீ போட்டுட்டு அப்படியே சாப்பாடும் வச்சு விட்டுறலாம். வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து வெண்பொங்கலும் சாம்பார் தான் ரெடி பண்ணலான்னு பாலை வச்சு விட்டுட்டேன். பாலை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பருப்பு மட்டும் வேக போட்டு, சரி அப்புறம் தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கிடையில் பாப்பா வந்து குட்டி பாப்பா எந்திரிச்சதுனால, அது வந்து எந்திரிச்ச உடனே நைட்டு நாங்கள் மருதாணி கொஞ்சம் வச்சு விட்ருந்தோம். அதை போட்டு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. கையில் ஒட்டியிருக்கிறத போட்டு எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக எடுத்து விட்டுட்டு, சாம்பிராணி இது எல்லாம் எடுத்து விட்டு கையெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இதாச்சு. மருதாணி கொஞ்சம் லேசாக புளிப்பாக வச்சுட்டுட்டு அந்த கையிலையும் பேரெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அவங்க அக்கா தான் வச்சு விட்ருந்துச்சு மருதாணி பாப்பாவுக்கு, குட்டி பாப்பாவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து தேங்காய் மிட்டாயெல்லாம் அவங்க பேக் பண்ணிட்டாங்க. நைட்டும் பேக் பண்ணிட்டாங்க. இப்போ காலையிலேக்கும் பேக் பண்ணி எல்லாம் கடைகளுக்கு போகிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. சரி போகிறப்ப கொண்டு போய் கொடுத்துர்லான்னு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இங்கே நிலப்படிக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, இப்போ இது பார்த்திங்கன்னா, நான் பூ போடுறதுக்காண்டி இந்த உருளி இது வந்து மண்ணில் உள்ளது தான். அதில் நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 2, 3 சீரகம் போட்டுட்டு, அதில் நான் பூ வைப்பேன். அது வந்து பூ வச்சா ரொம்ப நல்லது. இதில் கூட ஜவ்வாது கூட கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஜவ்வாது சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். மஞ்சத்தூளும் சீரகமும் எப்பவும் ரெகுலராக போடுவேன். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம போட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் துளசிக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுட்டு துளசிக்கு பக்கத்தில் இங்கே தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் கீழே துளசிக்கு கீழேயும் தீபம் போட்டு விட்டுட்டு, இங்கே சைடில் 2 பக்கமும் தீபம் போட்டு விட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் பெரிய டப்பாவை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அது எண்ணெய் டப்பாவில் வச்சுருந்தேன் பாருங்கள், அது கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய டப்பா, நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லாம் வருதுல்ல, அந்த பாக்ஸில் உள்ள டப்பாவை எடுத்து நாங்கள் ஸ்வீட் போடுவோம்ல அந்த டப்பாவில் லேசாக இது பண்ணி ஹோல்ஸ் போட்டு அதில் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா அணையாமல் நல்லாவே எரிஞ்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இந்த பக்கமாக வச்சுட்டு, நடுவில் வந்து மேலே வச்சுருந்த அஷ்டலக்ஷ்மியை நடுவில் எடுத்து வச்சுருக்கேன். விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ குலதெய்வத்துக்காக நம்ம வந்து ஒரு இதில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து டெய்லி மாற்றிட்டு அதில் வந்து நானும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, அப்புறம் அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து நம்ம தண்ணி வைக்கிறதுல பூ போட்டு வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி மாற்றிடணும் அந்த தண்ணியை. இங்கே பார்த்திங்கன்னா அன்னபூரணி பக்கத்துலேயும் விளக்கெல்லாம் போட்டுட்டு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா முட்டாயி ஒரு சட்டி மட்டும் அவங்க கிண்டிட்டாங்க. அப்புறம் நான் இன்னுமே திருகிட்டு இதை வந்து நான் இனிமேல் தான் கிண்டணும். பாப்பாவை சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை கிண்டணும். முட்டாய் அச்சில் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க, அச்சில் வச்சு போட்டு கொடுக்கறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த முட்டாய் போட்டு பேக் பண்ணுறதுக்கு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் டைம் ஈவினிங் ஆயிரும் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு, பார்த்திங்கன்னா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா கும்மி அடிக்கிறாங்க. கோயில் இப்போ தான் கட்டி 1 வருஷம் ஆகப்போகுது. 1 வருஷம் ஆகப்போகுது. இது கோயிலுக்கு கும்மி அடித்து சரி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி கும்மி அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு நான் பாப்பாவுக்கு சின்ன பாப்பா மட்டும் கூப்பிட்டு போயிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பாப்பாவும் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் கும்மி அடிச்சுட்டு, அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கும்மி அடித்தேன். நான் சின்ன பிள்ளையில வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் முளைப்பாரி எடுப்பாங்க. அதுக்கு கும்மி அடிப்பாங்க ஆடி மாதத்துல. அதுக்கு கும்மி அடிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில. ஆனால் இங்கே வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு கும்மி அடிக்கிறதுக்காக போனது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சரி செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வெத்தலை வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்களுக்கு கடை பக்கத்தில் அவ்வளோவா தூரமாக இல்லை. நான் கோயிலுக்கு போயிருந்தேனால கோயிலுக்கு பக்கத்துலேயே கடை இருந்துச்சு. அதில் சரி வாங்கிட்டு வந்து தீபம் போட்டுடலான்னு தீபம் போட்டு விட்டேன். தீபம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து சரி டிஃபன்லாம் வேலை செய்யணும். அப்புறம் கொஞ்சம் முட்டாய் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அந்த முட்டாயெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் செஞ்சு முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதாகும். நாங்கள் வந்து ரொம்ப பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் வந்து தூங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிரும்.
பாப்பா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் தான் ஒரு 1/4 மணி நேரம் தான் தூங்குச்சு. ஓகே.